ஹாய் ஹலோ வெல்கம் டு அடிங்கப்பா ஹாஹா சமையல். இன்றைக்கி நம்ம சூப்பரான தேங்காய் திரட்டு எப்படி செய்யலான்றதே பார்க்கலாம். ரொம்பவே சாஃப்டாக இருக்கும், வாயில் வச்சாலே அந்தளவுக்கு வந்து கரையுங்க, அந்தளவுக்கு ரொம்பவே ஹெல்த்திங்க. இப்போ எப்படி இந்த தேங்காய் திரட்டு செய்யலான்றதையும் பார்த்துலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எப்படி செய்யலான்றதையும் பார்த்துடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து பாசிப்பருப்பு வந்து நம்ம வறுத்து எடுத்துக்கலாங்க. இப்போ ஒரு ஃபேன் ஒன்று வச்சாச்சு. இப்போ நம்ம வந்து 3 டீஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பு வந்து வறுத்துக்கலாங்க. இந்த பாசிப்பருப்பு வந்து வறுக்கும் போது பார்த்திங்கன்னா நல்லா வாசனை வரும். இதை வந்து நம்ம இதமான சூட்டில் நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கணும். இந்த அளவுக்கு வந்து வறுபட்டால் போதுங்க. இது வந்து ரொம்பவும் வந்து கருகி போகிற அளவுக்கு வறுத்துடக்கூடாது. இப்போ வந்து அப்படியே வந்து இது எடுத்து ஒரு பக்கமாக வச்சுக்கலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் ஒன்று எடுத்துக்கிட்டேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா அழுத்தி 1 கப் அளவுக்கு நான் வந்து துருவின தேங்காய் எடுத்துக்கிட்டேங்க. இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் நம்ம வந்து தேங்காய் வந்து சேர்த்துலாங்க. சேர்த்துட்டு இது கூடவே நம்ம வந்து 3 ஏலக்காய் வந்து சேர்த்துக்கலாம். நல்லா வாசனைக்காக நான் வந்து 3 ஏலக்காய் வந்து சேர்த்துக்கிறேங்க. இதோட நம்ம வந்து வறுத்து வச்சுருக்கிற அந்த பாசிப்பருப்பையும் வந்து சேர்த்துக்கலாங்க. இது கூடவே பார்த்தீங்கன்னா நான் வந்து நாட்டு பனங்கற்கண்டு வந்து ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம அரைச்சி இது ஒரு பக்குவமாக வச்சுக்கலாங்க. அடுத்து ஒரு ஃபேன் ஒன்று வச்சுக்கிட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு நெய் வந்து சேர்த்துக்கிறேன். இந்த நெய் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து முந்திரி திராட்சை வந்து வறுக்கிறதுக்காக நான் வந்து சேர்த்துக்கிறேங்க. இப்போ நான் ஒரு 15 முந்திரி வந்து எடுத்துக்கிட்டேன். அதை வந்து இந்த நெய்யோடு சேர்த்துட்டு நல்லா பொன்னிறமாக நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. நம்ம இந்த முந்திரி திராட்சை வந்து சேர்த்து இந்த ஸ்வீட்டில் வந்து செய்யும் போது பார்த்திங்கன்னா சாப்பிடும்போது நல்லா சுவையாக இருக்கும். இப்போ இந்த திராட்சையுமே இதில் வந்து சேர்த்துட்டு நல்லா வந்து பபுள்ஸ் வர அளவுக்கு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்ல ஒரு ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நம்ம வந்து இது நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ வறுத்த இந்த முந்திரி திராட்சை வந்து நம்ம வந்து வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாங்க. இப்போ அதே ஃபேனில் வந்துட்டு நான் அரைச்சி வச்சுருக்கேன் இல்லையா, அந்த தேங்காய் வந்து இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. கொஞ்சமாக வந்து அந்த மிக்ஸி ஜாரில் வந்து தண்ணி சேர்த்துட்டு நம்ம இதோடவே கலந்து ஊற்றிக்கலாங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அந்த பாசிப்பருப்பு வந்து நமக்கு லைட்டாக வந்து அந்த வாசனை, அந்த பச்சை வாசனை வந்து போகணும். இன்னும் நம்ம வறுத்தாலும் அந்த ஃப்ளேவர் வந்து இருக்கும் இல்லையா, அதனால் அந்த லைட்டாக வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது கூடவே நம்ம வந்து அந்த மிக்சியில் வந்து தண்ணியை ஊற்றிட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா வந்து டைட்டாக வர அளவுக்கு நான் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து சர்க்கரை வந்து சேர்த்துக்கலாங்க. நான் வந்து எடுத்துக்கிட்டது பார்த்திங்கன்னா ப்ரௌன் சுகர் வந்து எடுத்துக்கிட்டேன். இதில் வந்து ப்ரௌன் சுகர் போட்டிங்க அப்படின்னா ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும். அதனால் வந்து ஒரு அரை கப்பு வந்து ப்ரௌன் சுகர் வந்து எடுத்துக்கிட்டேன். இதோட அளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கரெக்டாக வந்து 1 கப்பு எடுத்துக்கோங்க. நல்ல சுகர் வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். நான் வந்து ப்ரௌன் சுகர் வந்து அரை கப்பு எடுத்துக்கிட்டேன். 3 டீஸ்பூன் வந்து நாட்டு கற்கண்டு வந்து எடுத்துக்கிட்டேங்க. எனக்கு கரெக்டாக இருந்துச்சு. இப்போ இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு வந்து எடுத்துக்கலாங்க. அரிசி மாவை சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. அதை வந்து இன்னுமே வந்து நல்லா டைட்டாக ஆகணும். அந்த அளவுக்கு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி இதை வேக வச்சு எடுத்துக்கலாம். நம்ம வந்து நல்லா ஒன்றும் அந்த அல்வா பக்குவத்துக்கு வரும், நல்லா டேஸ்டியாக இருக்குங்க. அதனால் வந்து நான் சேர்த்துக்கிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு நல்லா டைட்டாக ஆரம்பிச்சிருச்சு. அதில் இருக்கிற அந்த இதெல்லாம் நல்லா வெந்துட்டு சூப்பராக வந்துருச்சுங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து நெய் வந்து சேர்த்துக்கணும். நெய் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நல்லா வந்து திரட்டி எடுக்க போகிறேன். இதை நல்லா ஒன்றோட ஒன்று ஒட்டாத அளவுக்கு நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நல்லா திரட்டி எடுத்துக்கலாம். இந்த ஸ்வீட் வந்து சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா நமக்கு அல்வா மாதிரி தான் இருக்கும். ஆனால் டேஸ்ட் வந்து பக்காவாக இருக்கும். வாயில் வச்சாலே கரையும், அந்த அளவுக்கு வந்து எம்மியாக இருக்குங்க. இதை வந்து ஒரு முறை செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா திரும்ப திரும்பவுமே நம்ம வீட்டில் குழந்தைங்க வந்து செஞ்சு கொடுன்னு சொல்லி கேட்பாங்க. அந்த அளவுக்கு வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து இந்த நெய்யை வந்து சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம கொஞ்சம் கூட வந்து அந்த ஃபேனில் வந்து ஒட்டக்கூடாது. நல்லா மேலே வந்து நெய் நல்லா திரண்டு வரணும். அது வரைக்குமே நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. ரொம்பவே ஹெல்த்தியான சூப்பரான ஸ்வீட் வந்து சிம்பிளாக நம்ம வீட்டிலே வந்து தேங்காய் இருந்துச்சுன்னா வச்சு செஞ்சிடலாம். ரொம்பவே ஈஸி தாங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஃபுல்லாகவுமே நம்ம எடுத்து வச்சுருந்த நெய் எல்லாத்தையுமே வந்து சேர்த்தாச்சு. இதுக்கு வந்து நான் சேர்த்துக்கிட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெய் வந்துட்டு நான் வந்து ஒரு 1/4 கப்பு தான் வந்து எடுத்துக்கிட்டேன். அதை கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சேர்த்துட்டு ஃபுல்லாகவே நெய் வந்து இதில் ஃபுல்லாகவே விட்டாச்சு. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த அந்த முந்திரி திராட்சையை வந்து இதோடு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. இது நம்ம அப்படியே ஆற விட்டுட்டு நம்ம உருண்டையவோ அல்லது வந்து நமக்கு பிடிச்ச ஷேப்பில் வந்து நம்ம ரெடி பண்ணி சாப்பிட்டுக்கலாம். ரொம்பவே சூப்பரான ஹெல்த்தியான ஸ்வீட் வந்து ரெடி பண்ணி வச்சுங்க. நீங்களுமே வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். ரொம்ப ஹெல்த்தியான ஸ்வீட்னு கூட சொல்லுவேன். நம்ம ஈவினிங் டைமில்
டைமில் குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வீட்டுக்கு வந்தாங்கன்னா ஏதாவது ஒன்று செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா தான் அவங்க சும்மா இருக்கிறாங்க. இல்லைனா வந்து ஏதாவது செஞ்சியா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் வந்து ரொம்ப வந்து அட்டகாசம் பண்ணுறாங்க. அதுக்காகவே நமக்கு ஏதாவது ஒன்று செஞ்சு கொடுத்துடணுமேனு சொல்லிட்டு நான் வந்து இப்போ செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இது பாருங்கள் ரொம்பவே சூப்பராக ஆறி போயிட்டு நல்லா இதில் வந்து அப்படியே நான் கரண்டியெல்லாம் எடுத்து வைக்கிறேன் பாருங்கள். நம்ம வந்து பால்ஸாக கூட பிடிச்சி சாப்பிட்டுக்கலாம். இது வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு கூட சாப்பிட்டு நல்லா ஜில்லுன்னு சாப்பிட்லாம். அதுவுமே வந்து நல்லா கூலிங்காக நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்கள் அப்படியே சாப்பிட்றதா கூட அப்படியே கூட நீங்கள் எடுத்து சாப்பிட்லாம். இல்லை ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்து கூட நல்லா ஜில்லுன்னு சாப்பிட்லாம். இதோட டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்மளோட தேங்காய் திரட்டல் வந்து சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்டு ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நான் செஞ்சது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி, பாய்.